ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்தா நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 89 இன்டர்நெட் இஷ்யூ இருந்தனால என்னால் அப்லோட் பண்ணிக்க முடியல. அதனால இன்னைக்கு டே 89 டே 90 ஓட vlog நான் அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுறேன். நான் எல்லாருக்கிட்டேயுமே கேட்டிருந்தேன், இது போல் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாமான்னு. என் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுற நீங்கள் எல்லாருமே வந்து திரும்பி 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மண்டேலேருந்து 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் மண்டே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா டியூஸ்டேலேருந்து வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு vlog ஆட்டம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்த ஒரு டாக்டர் சொன்னது என்னென்னா, ஒரே ஒரு காய் போதும் நம்மளோட உடம்ப வந்து கம்மி பண்ணுறதுக்குன்னு. என்ன காயின்னு நான் பார்த்தேன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை தான் சொல்லியிருந்தாரு. நம்ம ஆல்ரெடி இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சு அழுத்து போச்சு அப்படின்னா இந்த 90 டேஸுக்கு அப்புறம் நம்ம ஒரு 4 நாள் கேப் விடுவோம் இல்லையா, அந்த 4 நாள் கேப்பில் காஃபி இல்லைன்னா டீ எடுத்துக்கலாம். ஒரு பாதி சர்க்கரை போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 4-5 நாள் கேப் விடுறோம். அந்த கேப்பில் நம்மளோட வெயிட் வந்து ஏறக்கூடாது இல்லையா, ஏன்னா திரும்பவும் நம்ம தானே கஷ்டப்பட்டு வெயிட் கம்மி பண்ணணும். அதனால தான். கிளைமேட் விட்டு விட்டு வெயில் அடிக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. அதனாலேயே பசங்களுக்கு சளியே விடுறது கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே சுக்குமல்லி காஃபி தான் வேணும்னு கேட்குறாங்க, பாலே வேண்டான்ங்கிறாங்க. அதனால் நான் பால் வாங்குறதையவே குறைச்சிட்டேன். நானும் குடிக்கிறது இல்லையா, ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நான் காஃபியோ டீயோ போட்டு கொடுக்கறது. நான் காலையில் டிஃபனுக்கு சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சக்கரவள்ளி கிழங்கோடவே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். எலக்ட்ரிக் குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது கொதிக்கிறதுக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்க நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சக்கரவள்ளி கிழங்கோட சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மத்தியானத்துக்கு உருளைக்கிழங்கும் நூல்கோசும் போட்டு ஒரு குழம்பாட்டம் வச்சிடலாம் அப்படின்னு. எலக்ட்ரிக் குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். எப்போ நான் காரக்குழம்பு செஞ்சாலும் பூண்டு சேர்த்துக்குவேன். சில டைம் மறந்து போயிட்டேன் அப்படின்னா தான் நான் பூண்டு எடுத்துக்க மாட்டேன். கடைசி நாள் ஆக ஆக எனக்கு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சும் முடிய போகுது. அதுக்கப்புறம் ஒரு 4 days கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் ரொம்ப காஷனாக பார்க்குறது என்னென்னா, திரும்பவும் நம்மளோட வெயிட் வந்து ஏறக்கூடாது. இதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் ஃபர்தர் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு. நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் போடும்போது அந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி தாளிப்புக்கு உண்டானதெல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கும் நூல்கோசும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்துலேயே பானையில் நான் சாதமும் வச்சுருவேன். அப்போ தான் நம்ம சமையல் முடிஞ்சோடனே சாதம் ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நூல்கோசும் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு உருளைக்கிழங்குங்கிறதுனால வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். என் கூட சேர்ந்து யாருன்னா 100 daysக்கு வெயிட் லாஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு பசங்களுக்குமே சளி இருக்கிறதுனால நான் தூதுவளை ரசம் தான் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தக்காளியெல்லாம் கட் பண்ணி அரைச்சி வச்சுருவோம். புளிக்கு பதிலாக நான் 2 மலை நெல்லிக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து தனியாக மலை நெல்லிக்காய்ன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இது போல் குழம்போடு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியே தெரியாது, சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நான் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாத்தூளும் போட்டு நான் கலந்துட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக வேகிறதுக்கு வச்சுருவேன். ரொம்ப நாள் ஆச்சு நானுமே ரசம் ரெடி பண்ணி. எங்கள் வீட்டில் யாருமே ரொம்ப விரும்பி ரசம் சாப்பிடாதனால சரி நம்ம இடத்துக்கு டெய்லியுமே ரசம் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான் செய்கிறதில்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் சளி இருக்குது அப்படின்னோடனே அப்புறம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னா சரி சாப்பிட்றேங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க.
குழம்புல சேர்த்துனா மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். தூதுவளை ரசம் செய்யறதுக்கு நான் கொஞ்சமாக வரமல்லி, ஜீரகம், குருமிளகு, பூண்டு, பச்சை மிளகா இதை நல்லா கொரகொரன்னு தண்ணி சேர்த்தாம அரைச்சிட்டு வந்துடுவேன். இது கூடவே எந்த அளவுக்கு தக்காளி ரசத்துக்கு போடுறோமோ அந்த தக்காளியும் இது கூடவே தூதுவளை இலையுமே போட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த தூதுவளை பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேயே தொட்டியில் தான் வளர்க்குறேன். ஏன்னா நம்ம அவசரத்துக்கு நம்ம கடையிலலாம் போய் கேட்டால் இந்த தூதுவளை எல்லாம் கிடைக்காது. இது உங்கள் ஏரியாவில் கிடைக்கணும் அப்படின்னா சில கீரை விற்கிறவங்க கிட்ட நம்ம சொல்லி வச்சா மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு இதோட கொட்டை அந்த மாதிரி தான் கிடைச்சிது அப்படின்னா வீட்டிலேயே தொட்டிலில் போட்டு கொஞ்சம் நல்லா வளர்த்திக்கிங்க. ஸோ தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் நம்ம ரசத்துக்கு செய்கிற மாதிரி தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா காட்டான ரசம் ரெடி ஆகிடும். சளியெல்லாம் பார்த்தோம்னா அந்த தூதுவளை இலையிலேயே பின்னாடி அந்த ஸ்டெம்மில் எல்லாமே முள்ளு முள்ளாக இருக்கும். இதுவே பார்த்தோம்னா தொண்டையில் நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாமே நல்லா அறுத்துட்டு போகும். ரசம் எந்த அளவுக்கு நல்லா புளிப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குமே நல்லா வெந்துருச்சு. நான் தேவையான அளவுக்கு மட்டும் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சமாக சாம்பார் பொடியும் உப்பும் தூவி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம மசாலா எதுவும் சேர்த்துல இல்லையா, சும்மா வெறுமனையாக சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதை அப்படியே குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் வச்சு விடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சாப்பிட்டுக்கலாம். நான் ரொம்ப ஓவராக வயிற்று டம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த குழம்பும் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் ரெடி பண்ணேன். ஏன்னா ரொம்ப நிறைய பொரியலுமே நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வயிற்றை ரொம்ப டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்களோ இல்லை 4-5 நாள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை நம்ம கேரே பண்ணக்கூடாது. ஜீரக தண்ணி மட்டும் மறக்காமல் வச்சுட்டு அதை குடிச்சிக்கிட்டே இருங்க, சிப் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் பசியும் எடுக்காது. ஜீரகம் அதில் சேர்த்திருக்கிற பட்டை, பிரியாணி இலையோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். மத்தியானம் நான் எப்பவும் போல் கம்பு சேமியா செஞ்சுட்டு இதில் குழம்பு ஊற்றிட்டு சக்கரவள்ளி கிழங்கோட சாப்பிட்டுட்டேன். வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதில் இருந்தே நான் பரோட்டாவே எடுத்துக்கலை. உங்களுக்கே தெரியும். என்னன்னு தெரியல, எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல் ரொம்பவே தோணிகிட்டே இருந்தது. சரி நம்ம நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே விரதம் இருக்கிறோம். அப்போ பரோட்டா தோணிகிட்டே இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டே விரதமும் நம்மளால் ஒழுங்காக ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுன்னு நான் நைட்டு பரோட்டா எடுத்துக்கிட்டேன் ஒரு 7 o'clockலாம்.